Hi, hello, welcome to my Keerthi channel. So, endocrine glands நம்ம கண்டினியூஷனாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன gland பார்க்க போகிறோம் அப்படின்னா pancreas பற்றி பார்க்க போகிறோம். ஸோ pancreas வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கும் அப்படின்னா ஸ்டொமக்குக்கும் டியோடினத்துக்கு சென்டரில் ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா pancreas. ஸோ இது வந்து ஒரு yellowish gland. இது வந்து என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் பண்ணும், எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் பண்ணும். எக்ஸோக்ரைன் கிளாண்டை ஆக்ட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு pancreatic ஜூஸ் வந்து செக்ரேட் ஆகும். அந்த pancreatic ஜூஸ் தான் வந்து ஃபுட் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ எண்டோக்ரைன் போர்ஷன் வந்து மேடப் ஆஃப் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் செல்ஸ். இதில் வந்து ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஷனாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஷார்ட்ஸ்லேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டினியூஷனாக நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ the islet of Langerhans cells consist of two cells. என்னென்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா செல்ஸ் ஒன்று இருக்குது, பீட்டா செல்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஆல்ஃபா செல்ஸ் வந்து பர்டிகுலராக என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும் அப்படின்னா குளுக்கோகான் ஹார்மோன். பீட்டா செல்ஸ் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் வந்து இன்சுலின். ஸோ இந்த pancreasல வந்து 2 ஹார்மோன்ஸ் இருக்குது, இன்சுலின் ஹார்மோன் அண்ட் குளுக்கோகான் ஹார்மோன். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்சுலினும் குளுக்கோகானும் நமக்கு அந்த பாடியில் வந்து என்னென்ன மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இன்சுலின் ஹார்மோன். ஓகே, இந்த ரெண்டு ஹார்மோனுமே என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்சுலின் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா இன்சுலின் ஹெல்ப் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்ட்டு கிளைக்கோஜன். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாத்தையும் நிறைய குளுக்கோஸ் இருந்ததுன்னா அந்த எல்லா குளுக்கோஸும் கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி எங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னா லிவர்லையும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லையும் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு த செல்ஸுக்கு வந்து குளுக்கோஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இந்த ஹார்மோனோட மெயின் ஒர்க். டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். ஸோ குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும். அதுதான் வந்து இன்சுலின் ஹார்மோன். அடுத்து செகண்ட் ஹார்மோன் என்ன அப்படின்னா குளுக்கோகான். இந்த குளுக்கோகான் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து குளுக்கோஸ்லேருந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி இன்சுலினில் இருக்கு இல்லையா, அந்த கிளைக்கோஜனை மறுபடியும் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வேணுங்கும் போது எனர்ஜியை கொடுக்கும். ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும்? லிவரில் தான் நடக்கும். ஸோ நமக்கு பிளட்டில் சுகர் லெவல் கம்மியாக இருக்கும்போது இந்த கன்வர்ஷன் நடந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த குளுக்கோகான் ஹார்மோன். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். சப்போஸ் இந்த இன்சுலின் ஹார்மோனோ இல்லை குளுக்கோகான் ஹார்மோனோ கரெக்டாக அதோட ஒர்க்கை பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகி ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் அந்த நேம் என்ன சொல்லும் அப்படின்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். த டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சுலின் ஹார்மோன் இன்சஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்? பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கு நேம் தான் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஸோ இவங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த டிசீஸ் வந்ததுன்னா அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் இந்த பிளட் சுகர் லெவல், பாடியில் வந்து பிளட்டோட சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் அப்படின்னா இன்க்ரீஸ்டு, கிளை அப்படின்னா குளுக்கோஸ், சீமியா அப்படின்னா இன் பிளட். ஸோ இன்க்ரீஸ்டு குளுக்கோஸ் லெவல் இன் பிளட் தான் வந்து ஹைப்பர் கிளைசீமியா. த செகண்ட் ஒன் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் த யூரின். ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட்டில் வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா அவங்க அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ யூரின்லேயும் அவங்களுக்கு குளுக்கோஸ் வந்து எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைக்கோசூரியா. ஸோ கிளைக்கோனா குளுக்கோஸ், யூரியானா இன் யூரினில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது அவங்களுக்கு வர டிசீஸ் தான் கிளைக்கோசூரியா அப்படிங்கிற கண்டிஷன். அடுத்து பாலியூரியா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஸோ பாலியூரியா. இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட், அடிக்கடி தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு பாலிடிப்சியா. இன்க்ரீஸ்டு இன் அப்பிடைட், பாலிஃபேகியா. சும்மா பசி எடுத்துகிட்டே இருக்கும். அந்த டைமிங்க்கு அவங்களுக்கு வந்து 2-3-4 ஹவர்ஸ்க்குள்ளே ஏதாவது சாப்பாடு உள்ளே கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஆகி ஸ்வெட்டிங் ஃபார்ம் ஆகி சீக்கிரமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ அடிக்கடி அவங்க வந்து என்ன ஆகும்? அவங்களுக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கும். அதுக்கு நேம் தான் பாலிஃபேகியா. ஓகே சில்ட்ரன், இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.